நீங்க கேட்ட மாதிரி ஃபில்லர்ஸோட பார்ட் 2 உங்களுக்காக. அண்ட் இதோட பார்ட் 1மே நான் லிங்க் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. என்ன தெரியுமா? யூ நோ வாட்? இல்லைன்னா கெஸ் வாட்? நியாயமா பார்த்தா, டு பி ஃபேர், நான் சொல்ல வர்றது, ஐ மீன், கடைசியா அட் த எண்ட் ஆஃப் த டே யோசிச்சு பார்த்தா, கம் டு திங்க் ஆஃப் இட், விஷயம் என்னன்னா, த திங் இஸ், என்ன கேட்டா, இஃப் யூ ஆஸ்க் மீ, நிறைய பேர் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாமல் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் ஃபாலோ பண்ணிட்டு பாருங்களேன். உங்ககிட்ட உண்மையாகவே சொல்லணும்னா, டு பி ஹானஸ்ட் வித் யூ, முக்கியமான விஷயம் என்னன்னா, த பாயிண்ட் இஸ், நீங்கள் இதை நம்ப மாட்டீங்க, யூ won't பிலீவ் திஸ். ஈஸியாக சொன்னால், டு புட் இட் சிம்ப்ளி, மறுபடியும் யோசிச்சு பார்த்தா, ஆன் செகண்ட் தாட், இப்போ யோசிச்சு பார்த்தா, நவ் தட் ஐ திங்க் அபவுட் இட். ஸோ இந்த மாதிரி டெய்லி இங்கிலீஷ் டிப்ஸ் வேணுமா? அப்போ ஒரு குட்டி ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட்ல ட்ரா பண்ணுங்க. தேங்க்யூ.